இன்றைய வேத வசனம் கொலோசேயர் 2:7 நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சோஸ்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வந்திருக்கிறது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதோடு நின்று விடாது, அவருக்குள் நாங்கள் வளர வேண்டும். அவரின் சாயலை நாங்கள் தரித்து கொள்ள வேண்டும். இயேசுவை போல மாற வேண்டும். வேதத்தில் நாங்கள் தியானித்து அதன் வழியில் நாங்கள் நடந்து வர வேண்டும். இயேசுவை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தில் நிலை நிற்க வேண்டும். சோஸ்திரத்தோடே ஜெபங்களை அவருக்கு ஏறெடுக்க வேண்டும். நற்பணிகளை இந்த பூமிகளில் செய்து நல்ல காரியங்களை நாங்கள் செய்வதன் மூலம் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கைகளை வாழ முடியும். தேவன் இப்படியாக வாழவே எங்களை அழைக்கிறார். கிறிஸ்துவுக்குள் வாழுகிற நாங்கள் கிறிஸ்துவின் சாயலை தரித்தவர்களாக மாறவே எங்களை அழைத்தார். கிறிஸ்துவை மட்டும் நீங்கள் சார்ந்திருங்கள். வாழ்க்கையும் வளமும் அவரிடத்திலிருந்து வருகின்றன. உங்களுக்கு அந்த உண்மையை கற்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த உண்மையான போதனையில் நீங்கள் தொடர்ந்து உறுதியாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ஆண்டவருக்குள் நாங்கள் பலப்பட்டு இன்னும் அதிகமாக அவரோடு கிட்டி சேருவதையே அவர் எங்களுக்கு கற்பித்திருக்கிறார். எந்த சூழ்நிலைகளிலும், எந்த காலகட்டங்களிலும், எந்த துன்பங்களிலும் அவரை மாத்திரம் நோக்கி பாருங்கள். ஜெபத்தின் நிலை நில்லுங்கள். நீங்கள் ஜெபிக்கும் போது தேவன் பிறருக்கு விடுதலை கொடுக்கிறவராகவும் உங்களையும் மீட்டு கொடுக்கிறவராகவும் இருக்கிறார். அவரை தேடுகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அவருடைய வழிகளில் வாருங்கள், விடுதலைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.